ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தைக்கு ஆந்திராவில் இருந்து பச்சை மிளகாய் வரத்து தொடங்கியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல், தேனி, திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் மிளகாய் சாகுபடி நடைபெறுகிறது. இந்த நிலையில் மழை மற்றும் நோய் தாக்குதலால் மிளகாய் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டதால் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தைக்கு மிளகாய் வரத்து சரிந்தது. மேலும் நோய் தாக்குதலுக்கு உள்ளான மிளகாய்க்கு உரிய விலையும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் ஆந்திராவில் இருந்து பச்சை மிளகாய் கொண்டுவரப்பட்டு ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது. தரமான மிளகாய் கிடைத்ததால் வியாபாரிகள் போட்டி போட்டு பச்சை மிளகாயை கொள்முதல் செய்து வருகின்றனர். சம்பா உருண்டை வரத்து கம்மியா இருக்குதுங்க. அதனால ஆந்திராவில இருந்து முதலோடு எனக்கு வந்திருக்குதுங்க. வியாபாரிகளாம் மாத்திட்டு இருக்காங்க. தேவை அதிகமா இருக்கிறதுனால லோக்கல்ல கிடைக்கலைங்க, பற்றாக்குறையா இருக்குது. அதனால வெளியூர்ல இருந்து இன்னைக்கு தானே முதல்ல ஆந்திராவில இருந்து வண்டி வந்திருக்குதுங்க. முதலோடு வண்டி வந்திருக்கு. வியாபாரிலாம் மாத்திட்டு இருக்காங்கன்னா லோக்கல் மிளகா 18 ரூபாயிலிருந்து 18 20 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஆந்திரா இன்னைக்கு முதல்ல வந்திருக்கனால முன்ன பின்ன விலை நிலவரமாக இருக்கலாங்க. இதனிடையே தொடர் கனமழையால் ஆண்டிப்பட்டியில் வாழை இலை பெரும் வீழ்ச்சியை சந்தித்ததால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். விழுப்புரம், கடலூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த மழையால் வாழை இலையை வாங்க வியாபாரிகள் வரவில்லை. மேலும் கடந்த வாரம் 800 ரூபாய் வரை ஏலம் போன ஒரு கட்டு வாழை இலை தற்போது 200 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போ சென்னையில் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் விலைவாசி கம்மியாக விற்கிது. கொஞ்சம் நார்மலான டயத்தில் 800 700 விற்கும். இப்போ சென்னையில் 2 நாள் மழைனால இப்போ ஒரு 300 350 ரூபா போகுது. கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் 2 நாளைக்கு 3 நாளையில் சென்னையில் மழை பெஞ்சுட்டா துப்புராவே லாரி ஏற்ற மாட்டாங்க. எங்களுக்கு இந்த வாழை இலை அறுக்கிறது நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு இது பண்ணிடுவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.